சந்தியாராகம் சீரியலில் பொண்ணோட வாழ்க்கைக்குள்ளே வலுக்கட்டாயமாக கதிர் வந்துட்டான். இவன் எனக்கு சரியான மாப்பிள்ளை கிடையாது, இவன் பொண்ணுக்கு ஏற்ற புருஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதிர் மேலே ரகுராம் செம்ம கோவத்தில் இருக்கார். இதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் இந்த பார்வதியும் பத்மா பண்ணுற சதி வேலையால் அநியாயமாக பார்த்தீங்கன்னா கதிர் தான் மாட்டிட்டு முடிச்சிட்ருக்காரு. இந்த நிலமையில தான் இப்போது தனத்துக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் வந்துச்சு. அதில் தனம் கதிரவன் அப்படின்ற பேரை பார்த்ததுமே ரகுராமுக்கு செம்மையாக கோவம் வருது. ஸோ கதிரவனை நான் ஒரேடியாக அவங்கள்ட்ட பிரித்து காமிக்கிறேன், உன் வாழ்க்கையில் அவனை விலக்கி காமிக்கிறேன், ஒரு நல்ல அவனுக்கு வாழ்க்கையை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இப்போ தனத்தை கூப்பிட்டு உனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நான் தேடி தரேன், நீ கதிரை டிவோர்ஸ் பண்ணுறியான்னு மாதிரி கேட்குறாரு. ஸோ தனத்துக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்பாவோட பேச்சுக்கும் மறுப்பு சொல்ல முடியாமல் சரி அப்படின்னு சொல்லி இப்போ அதில் கையெழுத்தும் போடுறாங்க. எங்கள் கதிரும் பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாமல் கையெழுத்து போட்டுறாரு. தனத்தை பொறுத்த வரைக்கும் மனசளவில் கதிரை விட்டு பிரியறதுக்கு மனசு இல்லை அப்படின்னாலும் அப்பா சொன்னதுக்காக இப்போ விவாகரத்து பண்ணுறதுக்கு சரி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. கதிரும் வேறு வழி இல்லாமல் தான் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா மாயா கதிர்கிட்ட போயிட்டு ஏன் அப்படி கையெழுத்து போட்ட, அவளுக்கும் நான் பிடிச்சிருக்குதா சொல்ல மாட்டேங்கிறா, ஸோ நீ ஏன் அப்படிலாம் பண்ண அப்படின்னு கேட்கும்பொழுது கதிர் இதெல்லாம் நம்மளே சொன்னது தானே, நான் போகிறேன்னு சொல்லியிருந்தேன், இப்போ அதான் நடக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் மாயா பொறுத்த வரைக்கும் இவங்களோட காதில் வெளிக்கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவே ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ மாயாவும் கதிரும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. கதிரோட அந்த கட்டை பிரிக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே ஒரு விஷயம் நடக்குது. இதை இப்போது மாயா ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ உடனே தனத்துக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் வரும்போது ஆட்டோவில் கதிருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னும், ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வா, ரொம்ப சீரியஸாக இருக்கான், டாக்டர்ஸும் ரொம்ப கிரிட்டிக்கல்னு சொல்கிறாங்கன்ற நம்ம சொல்லவோ, இதை கேட்டு பதறிப்போன தனம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி அங்கே இருக்க டெட் பாடி யாருன்னு தெரியாமலே கட்டிப்பிடிச்சு தன்னோட மொத்த காதலையும் சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. நீ இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காதலை வெளிப்படுத்தி இப்போது தனம் பார்த்தீங்கன்னா அழவும். இங்கே ரூம்குள்ளேருந்து கதிர் பார்த்திங்கன்னா வெளியே வராரு. அதுக்கப்புறமா கதிரை பார்த்ததும் சந்தோஷத்தில் தனம் ஓடி போயிட்டு கதிரை அப்படி கட்டிப்பிடிச்சி தன்னோட மொத்த காதலையும் வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த ஒரு நாடகத்தை நம்ம மாயா தான் பிளான் பண்ணி தான் பண்ணாங்க. காரணம் தனத்தோட காதலை வெளிக்கொண்டு வரும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ ஒரு விஷயத்தை மாயா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தனத்துக்கிட்ட மாயா போயிட்டு உன் மனசில் இவ்வளோ காதலை வச்சுக்கிட்டு ஏன் வெளியே அதை காமிக்காமல் நாடகம் போட்டுட்ருக்க, ஸோ கதிர் இல்லைன்னா உன்னால் இருக்க முடியாதுன்னு உனக்கே தெரியும், அப்படி இருக்கும்பொழுது ஏன் விவாகரத்துக்கு சம்மதம் சொன்னேன் அப்படின்னு கேட்டு தனத்தோட தப்பை மாயா புரிய வைக்கிறாங்க. அந்த வகையில் இப்போது ரகுராம் நினச்சபடி கதிர் தனத்தோட அந்த விவாகரத்து பார்த்திங்க அப்படின்னா வேலைக்கு ஆகாதுன்னு தான் சொல்லும். இப்போ கோர்ட்டில் போயிட்டு கூட தனம் எனக்கு சம்மதம் அப்படின்னு சொன்னாலும், ஆனால் கதிர் பார்த்திங்கன்னா செம்மையாக டெஸ்ட்டு கொடுக்க போகிறாரு, எனக்கு சம்மதம் கிடையாது, நான் வாழ்ந்தால் தனத்தோடு தான் வாழ்வேன்ற மாதிரி சொல்லவும் இது ரகுராமுக்கு செம்மையாக ஷாக்காக இருக்க போகுது. ஸோ கோர்ட்டுக்கு போன கதிரும் தனமும் பிரிஞ்சு வரப்போகிறாங்க அப்படின்னு பகல் கனவில் இருக்கிற இந்த பத்மாவுக்கும் பார்வதிக்கும் வழக்கம் போல் செம்மையாக நோஸ்கட் தான் ஆக போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆக போகுது அப்படின்றத. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.